டிவோர்ஸ் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எங்கிட்டு பார்த்தாலும் இந்த டிவோர்ஸ் தாங்க. ஏன் அப்படின்னா, சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இன்றைக்கி நிறைய கணவன் மனைவிகள் வந்து டிவோர்ஸ் ஆகி போயிடுறாங்க. நிறைய பேர் பிரிஞ்சும் போயிடுறாங்க. ஆனால் கடைசி அந்த பிள்ளைங்களோட நிலைமை அப்படின்னு பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு லைஃப் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு லைஃப்பை தேடி போகிறோம். அதுவும் சரியில்லை அப்படின்னா அதுக்கடுத்த ஒரு லைஃப்பை தேடி போயிடுவோமா? இப்படியே நம்ம ஒன்று ஒன்றா தேடி தேடி போய்கிட்டே இருக்க வேண்டியதா? நமக்கு வந்து லைஃப்பில் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறதே இருக்காதுங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலேயே தான் இருக்குது. அதை வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறதும் கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதும் நம்ம கையில் தாங்க இருக்குது. அதாவது இருக்கிறது ஒரு லைஃப், அதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும். இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை எதனால் வருது, ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். 2 பேருமே இன்றைக்கி நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இன்றைக்கி நிறைய கணவன்மார்களும் மனைவிமார்களும் பிரிஞ்சு போயிடுறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு லைஃப்பை இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கேட்டால் பிள்ளைங்களுக்காண்டி இருக்கோம் நாங்கள், பிள்ளைங்களுக்காண்டி வாழ்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அப்படிங்கிறவங்களுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்மளோட பிரிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துடும். அவங்க வந்து என்றைக்குமே நமக்கானவங்க கிடையாது. ஒரு அளவு தான் பிள்ளைங்களுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. நமக்கானவங்க அப்படிங்கிறவங்க நம்மளோட கணவனோ நம்மளோட மனைவியை தான். நம்ம லைஃப்பில் கடைசியாக திரும்பி பார்த்தா நமக்குன்னு இருக்கிறது வந்து நம்மளோட பார்ட்னர் மட்டும்தாங்க. அதனால் இன்றைக்கி எல்லாருமே தன்னோட குடும்பத்தில் வந்து தன்னோட கணவன்கிட்டையோ மனைவிட்டையோ மனசு விட்டு பேசி நமக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளே சரி பண்ணணும். 2வது நம்ம லைஃப்பில் 3rd பர்சன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்துட்டாவே ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம லைஃப்பில் வரதாங்க செய்யும். கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ள 3வது ஒரு ஆள் என்றைக்குமே வரவே கூடாது. அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த உறவில் வந்து என்றைக்குமே ஸ்ட்ராங் இருக்காது. என்றைக்காவது கண்டிப்பாக விரிசல் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக வருங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நம்மளோட லைஃப்பை ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டு போனாவே போதுங்க. நம்மளோட பிள்ளைங்க லைஃப்பாக கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அதை யோசிச்சு பார்க்குறதே கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த ஒய்ஃப் இல்லைன்னா இன்னொரு ஒய்ஃப், இந்த ஹஸ்பண்ட் இல்லைன்னா இன்னொரு ஹஸ்பண்ட் நீங்கள் போயிடுறீங்க. ஆனால் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் அம்மா அப்பா அப்படிங்கிறத வந்து யாருமே யோசிக்கிறதே கிடையாது. அந்த குழந்தைங்களோட அந்த குழந்தைங்க வளர வளர ரொம்ப கஷ்டப்படுங்க. அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து இருந்தால் தான் அந்த குழந்தைங்களோட லைஃப்பும் சந்தோஷமாக இருக்கும். அதை பார்த்து தான் அதுங்களோட லைஃப்பை மூவ் பண்ணுங்கள். அதனால் முடிஞ்சளவு நம்மளோட குடும்பத்தில் அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்க பாருங்கள். அந்த பிரிஞ்சு போகிறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று எனக்கு தெரிஞ்சு. 2 பேரும் மனசு விட்டு பேசி நமக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளே சரி பண்ணிக்கிறலாம். இன்றைக்கி பிரிஞ்சு இருக்கிறதுனால கடைசியாக பாதிக்கப்படுறது நம்மளோட குழந்தைங்களோட லைஃப் தான்.